டெல்லி கார் விபத்தில் 13 பேர் பலி. நடந்தது என்ன? பின்னணி தகவல்கள். டெல்லி தலைநகர் செங்கோட்டை அருகே சிக்னலில் நின்ற கார் வெடித்து சிதறியதுல 13 பேர் பலியாகியிருக்காங்க. 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உள்ள இந்த சம்பவம் குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். எந்த நேரமும் பரபரப்பில் ஆழ்ந்திருக்கக்கூடிய டெல்லி மாநகரம். இந்த டெல்லியின் ஒரு பகுதியாக டெல்லி செங்கோட்டை இருந்து வருகிறது. செங்கோட்டையின் மைய பகுதியில கௌரி சங்கர் ஜெயின் கோவில்கள் இருக்கு. இந்த கோவில் பகுதியில நேற்று மாலை 6:52 மணி அளவுல ஒரு கார் மெதுவாக சென்று கொண்டிருந்திருக்கு. அந்த காரை சுற்றிலும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்தும் சென்றன. அந்த கார் சிக்னல் முன்பாக நின்றபோது அடுத்த ஒரு சில வினாடிகள்ல சுக்குநூறாக வெடித்து சிதறியிருக்கு. பயங்கர வெடி சத்தத்துடன் அந்த கார் தீப்பற்றி எரிந்திருக்கு. அந்த காரின் பாகங்கள் சுமார் 300 அடி உயரத்திற்கும் மேலாக பறந்து விழுந்திருக்கு. இதன் மூலம் அருகே இருந்த 4 மோட்டார் சைக்கிள் உள்பட பல வாகனங்கள் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. இதனையடுத்து அருகே இருந்த ஏராளமான கார்கள் சுமார் 150 மீட்டர் தூரத்திற்கு வீசி எறியப்பட்டிருக்கு. பல வாகனங்களும் தீப்பற்றி எரிந்திருக்கு. இந்த விபத்தில் கார் அருகே நின்றிருந்தவர்கள், நடைபாதையில் சென்றவர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தார்கள். 40க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயங்களோட படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக அவர்கள் காவல்துறையினர் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு பலர் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறார்கள். எனவே இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்துல பலியானவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரம் தெரியவில்லை. பலரது கை, வேறு கால், வேறு தலைவேறாக ஆங்காங்கே சிதறி கிடந்திருக்கு. சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக டெல்லி காவல்துறை மற்றும் தேசிய புலனாய்வுத்துறை, தேசிய பாதுகாப்பு படை, வெடிகுண்டு புலனாய்வுத்துறை ஆகியோர் இணைந்து சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து தீவிரமாக விசாரணையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கடை நடத்தி வந்த ஒருவர் சொல்லும் பொழுது, திடீரென பயங்கர சத்தம் கேட்டது. சில கார்கள் தூக்கி வீசப்பட்டன. கடையில் இருந்த நான் வெடிப்பு அதிர்வால கீழே விழுந்து விட்டேன். வெடி சத்தம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கும் கேட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து டெல்லி போலீசார் கருத்து தெரிவிக்கும் பொழுது, காரில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது. இது சதி செயலா அல்லது விபத்தா என்பதை உறுதி செய்ய தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெடித்து சிதறிய கார் டெல்லி பதிவு எண் கொண்டது. அதுல எரிவாயு சிலிண்டர் இருந்து ஒருவேளை அது வெடித்திருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லி முழுக்க தற்பொழுது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கியமான சாலைகளும் மெட்ரோ நிலையங்களும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் அனைவரும் பிடிக்கப்பட்டு விசாரணையும் நடந்து வருகிறது. இது பற்றிய தகவல் உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு அவசர ஆலோசனை நடைபெற்ற நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூத்த அதிகாரிகளை அழைத்து நடந்த சம்பவம் குறித்து விசாரிச்சிருக்காரு. இது தொடர்பாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து விவரித்திருக்கிறாரு. இந்த சம்பவம் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லும் பொழுது, டெல்லி செங்கோட்டை அருகே சுபாஷ் மார்க் பகுதியில கார் வெடித்திருக்கு. அதுல நடைபாதையில் சென்றவர்களும் உயிரிழந்திருக்காங்க. 10 நிமிடங்களுக்குள் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்திருக்காங்க. அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. டெல்லியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் இருந்து வரும் காட்சிகள் இதயத்தை நொறுக்குகின்றன அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி என அனைத்து பகுதிகளிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கு. டெல்லியின் அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், கர்நாடகா என பல பகுதிகளிலும் தற்பொழுது காவல்துறையினர் தீவிர ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு துறையினர் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.